ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாக்லேட் மஃபின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். ஸோ இதில் சாக்கோ சிப்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்கர்ஸோட கொக்கோ பவுடர் 50 கிராம் மாவு, என்ன மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ராகி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கோதுமை மாவும் 25 கிராம் எடுத்திருக்கேன். 5 கிராம் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை தனியாக கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு முட்டை, 50 கிராம் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பவுடர்டு சுகர், நான் சுகரையும் நாட்டு சர்க்கரையும் 25 கிராம் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு எக்கு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் திரியாக வர மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்மூத்தாக வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணியும் செய்யலாம். இது நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் 6 மஃபின் செய்யலாம். இதை நீங்கள் டபுளாக்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் மஃபின் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற ஒரு ஸ்நாக். ஸோ இது ஒரு கப்பு சாப்பிட்டாவே நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.